கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் என் இனிய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம், அதில் 50வது வசனத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா 8:50 அதை வாசிக்கலாம். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்கிறார். நீங்கள் லூக்கா 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அதில் 2 சம்பவங்கள் பின்பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சம்பவங்கள் நடைபெறும். அதில் ஒரு சம்பவம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இன்னொன்று எவ்விரிவின் மகள். 2லேயும் ஆண்டவர் எப்படி கிரியை செய்தார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே எவ்விரோவை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே. அந்த ஆம்பிளிஃபைட் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, do not be afraid any longer. do not be afraid any longer. இன்னும் நீ பயந்து கொண்டே இராத. எவ்வளோ நாள் தான் நீ பயந்துட்டுருப்ப, இன்னும் பயந்து கொண்டு இராத. ஒன்லி பிலீவ்ங்கிறார், and trust in me and have faith in my ability to do so and she will be made well அப்படிங்கிறாரு. பயப்படாத, அதுக்கு பதிலாக நீ என்ன செய்யணும்? ஒன்லி பிலீவ், நம்ப மட்டும் செய்யும். ட்ரஸ்ட் மீ, என் மேலே நம்பிக்கை வை. ஹாவ் ஃபேத் இன் மை எபிலிட்டி டு டூ. என்னால் இது செய்ய முடியும், இந்த காரியத்தில் செய்ய முடியும் என்று என் மேலே நீ விசுவாசம் வை. 2 வார்த்தையில் அவ்வளவு காரியத்தை கர்த்தர் அங்கே விளங்க பண்ணுகிறார். பயப்படாத. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அநேகர் ஏதோ ஒரு பயத்தினால் நீங்கள் சூழப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா? உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாது. எந்த காரியமாக இருந்தாலும் நீ பயப்படாத. ஒரே ஒரு காரியத்தை விசுவாசி, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஒன்லி பிலீவ். கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தேவ ஊழியர் ஸ்மித் விகில்ஸ்வர்த், அவருடைய தாரக மந்திரமே ஒன்லி பிலீவ். அநேக அற்புதங்கள் அவர்னால், எத்தனையோ இறந்து போனவர்களை அவர் உயிரோடு எழுப்பின ஒரு பரிசுத்தவான். அவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, ஒன்லி பிலீவ். நம்ப மட்டும் செய். இயேசுவை நம்ப மட்டும் செய். இயேசுவின் மேலே நம்பிக்கை மட்டும் நீ வை, எல்லா காரியமும் நடைபெறும். ஒருவேளை நீங்கள் கேட்கிறவர்கள் ஆண்டவரை அறிந்தவர்களாக இருக்கலாம், அறியாதவர்களாய் தற்செயல் அவர்களை நீங்கள் டிவியை பார்த்து இந்த செய்தி டக்குன்னு உங்களுக்கு வந்திருக்கும். உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார். இயேசு யாருன்னே உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவரை நம்புங்க. நம்பினா அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இங்கே நம்ம பார்க்குற 2 சம்பவம். ஆண்டவர் அப்படியே நடந்து வரும்போது ஜெப ஆலயத்தில் நான் எவ்வீறு வருகிறான். ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறான், என் மக மரண அவஸ்தைப்படுகிறான். இந்த சம்பவத்தை நீங்கள் மத்தேயு, மார்க்கில் எல்லாமே பார்க்கலாம். அதனால் நீங்கள் என் வீட்டுக்கு வந்து, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வீட்டிற்கு வந்து அவள் மேலே நீங்கள் கையை வைங்க, அவள் சுஸ்தமாவாள் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கு கூப்பிடுகிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சரி என்று சொல்லி அவரோடு கூட போக ஆரம்பிக்கிறார். அந்த எவ்விரிவின் மகளுடைய வயது 12 வயது. அப்படி போய்கொண்டு இருக்கும்போது பெரிய கூட்டம். ஆண்டவர் ஜனக்கூட்டத்தை பார்த்தோன்னே அவருக்கு மனதுருக்கம் வரும். மனதுருக்கம் பட்டு அவர் என்ன செய்வார்? சுகவீனமான எல்லாரையும் அவர் சுகமாக்குவார். அதனால் அவர் எங்கே போனாலும் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும், அவரால் தொட்டு சுகமாக்கப்படுவதற்கும். ஏன்னா அநேகர் பிசாசினால் அலக்கழிக்கப்பட்டு கொண்டு இருந்தாங்க. அதனால் அவர் போகிற இடத்துலெல்லாம் அநேக ஜனங்கள் அவரை நெருக்கிட்டு வருவாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இன்னொரு 12 வருடங்களாக எவ்விரிவின் மகளுக்கு 12 வயது, இந்த ஸ்திரீக்கு 12 வருடம். 12 வருடமாக அவருடைய சரீரத்தில் பெரும்பாடு. ஒருவேளை பெண்களுக்கு உண்டான மாதந்தோறும் வருகிற அந்த பீரியட்ஸ், ஒருவேளை 3-5 நாட்கள் மாதந்தோறும் வந்தாலே எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம். சாதாரண நாட்கள் போல் நடந்து கொள்ள முடியாது அல்லவா? ஆனால் இந்த அருமையான ஸ்திரீக்கு 12 ஆண்டுகள், யோசித்து பாருங்கள், தினம்
எவ்வளோ வேதனையை அனுபவிச்சிருதுப்பா. எல்லா சொத்து சுகம் எல்லாவற்றையும் விற்று எல்லா டாக்டர்ஸ்ட்டையும் போயிருக்கிறா, வைத்தியர்கள்கிட்ட. நம்மளும் அப்படி தானே. ஒரு டாக்டர்கிட்ட கேட்காட்டினா யாராவது சொல்லுவாங்க, எனக்கு இப்படி தான் இருந்துச்சு, நான் அந்த டாக்டரை போய் பார்த்தேன், அவர்கிட்ட போனால் சரியாயிட்டுமாங்க. சரி, நான் அங்கே போவோம். அந்த டாக்டரை பார்த்துட்டு திருப்தி இல்லைன்னா இன்னொருத்தர் சொல்லுவாங்க, எனக்கு இப்படி தான் இருந்துச்சு, இவர் எல்லாம் படித்து பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டு, அவர்கிட்ட போவோம். ஒவ்வொரு இடத்துலையும் ஃபீஸ் தான் கூட்டிகிட்டே போகும். கடைசியில் சொத்து அது இதுன்னு விற்று, இருக்கிற வீட்டை கூட விற்று எத்தனை பேர் வைத்தியம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி தான் அந்த ஸ்திரீ தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று எல்லாவற்றையும் வைத்தியர்கிட்ட தான் கொண்டு போய் கொடுத்தா. சரி, கொடுத்தாது அவளுக்கு ஏதாவது சுகம் கிடைச்சிதா? ஒரு மாற்றமும் இல்லை, ஒரு சுகமும் கிடைக்கல. யோசித்து பாருங்க. சுகம் கர்த்தர் இடத்துலேருந்து மட்டும்தான் வர முடியும். சுகம் கொடுக்கிறது தேவன் மட்டுமே. வேதம் சொல்கிறது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாடுகளை, வியாதிகளை, சாபங்களை சுமந்து தீர்த்தார். அவர் சரீரத்தில் நம்முடைய வியாதியெல்லாம் அவர் தான் சுமந்திருக்கிறார். சுமந்து அவர் தான் நமக்கு சுகத்தை கொடுக்க முடியும். டாக்டர்ஸ் அவரை ஒருவேளை அவங்கள குற்றம் சொல்லுறதில்ல, கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற கருவிகள். அதுக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது, மருந்து மாத்திரை இல்லைன்னாங்களே. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்ட போது ஏசாயாவை அனுப்பி அத்திப்பழத்தை அடைய பற்று போட வைத்தாங்க. இன்றைக்கி நிறைய பேர் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடாது. அது உங்களுடைய விசுவாசத்தினால நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிடாமல் சுகம் கிடைக்கலாம். அது அவருடைய தனிப்பட்ட விசுவாசம். ஆனால் அதே கோட்பாடாய் மாறிவிடக்கூடாது. மருந்து மாத்திரை சாப்பிட்டாலே பாவம் இல்லவே இல்லை. ஒருவேளை அப்படி தப்பான எண்ணம் கொண்டிருக்கவே செஞ்சிடாதீங்க. டாக்டர்ஸையும் உண்டாக்குனது ஆண்டவர் தான். மருந்து மாத்திரைகளை உருவாக்க அந்த ஞானத்தை கொடுத்ததும் ஆண்டவர் தான். எல்லாவற்றுக்கும் மேலாக எத்தனை டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சுகம் யார்கிட்டருந்து வர முடியும்? தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் தான் நாம் சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். இந்த நாளிலும் அப்படிதான் அவ 12 வருஷமாய். ஆனால் இயேசுவை குறித்து அவள் கேள்விப்படுகிறாள். இந்த இயேசுவை தொட்ட எல்லாரும் சுகமாறாங்க. அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா சுகம் கிடைத்திருது. நான் எப்படியாவது இந்த ஜனக்கூட்டத்தில் போய் அவருடைய வஸ்திரத்தை, அவருடைய விசுவாச நம்பிக்கையை பாருங்கள், வஸ்திரத்தை நான் தொட்டுருவேன், அப்பானே எனக்கு சுகம் கிடைத்திரும். எனக்கு நமக்கு அந்த விசுவாசம் வேணும். நம்ம எப்படி அதான் உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுள் தான் ஆண்டு வச்சணும். நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அதுபடி தான். சரி, போய் ஜெபம் பண்ணி பார்ப்போம், சுகம் கிடைச்சா பரவாயில்ல, சுகம் இல்லைன்னா திரும்பி வர வேண்டியதான். இப்படி நினச்சிட்டு போனால் சுகம் கிடைக்கவே கிடைக்காது. நிச்சயம் எனக்கு சுகத்தை தருவார்னு சொல்லி இந்த விசுவாசம் வேணும். அவள் அதை தான் செய்தான். சரி, அந்த வஸ்திரத்தின் தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும். ஒருவேளை பழைய ஏற்பாட்டு காலத்தில் பெரும்பாடுள்ள அந்த மாதிரி ஸ்திரீகள் கூட்டத்துக்கெல்லாம் வரவே கூடாது, தனிமையாக வீட்டில் இருக்கணும். சூதக ஸ்திரீகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, வரக்கூடாது. ஆனாலும் அவள் என்ன செய்கிறா? அந்த மற்றவங்களை தொடக்கூடாது. ஆனாலும் வந்து என்ன செய்கிறா? அப்படியே வஸ்திரத்தை லேசாக தொட்டுட்டா. தொட்ட உடனே அவள் சுகத்தை அனுபவித்தாள். அவள் எப்படி விசுவாசித்தாளோ, இதில் ஒரு பெரிய காரியம் கண்டுகொள்ளுங்க. எப்படி அவளுக்கு சுகம் கிடைக்கும்னு அவள் நம்பினாலோ அதே மாதிரி அவளுக்கு சுகம் கிடைச்சிது. அவளுடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன். அதே நினச்சது மட்டுமல்ல, நினச்சதை செயல்படுத்தினாள். செயல்படுத்தினபடினாலே அது அப்படியே அவளுக்கு உண்டாயிற்று. உடனே ஆண்டவர் கேட்குறாரு, யார் என்ன தொட்டது? பேதுரு சொன்னா, இத்தனை பேர் உங்களை நெருக்கிட்டு வர்றாங்களே, எப்படி நீங்கள் யார் தொட்டது நீங்கள் எப்படி சொல்லுவோம்? எல்லாரும் தான் தொட்டிருப்பாங்க. அதுலேயும் பாருங்கள், எத்தனையோ பேர் தொட்டிருப்பாங்க. ஆனால் ஆண்டவரத்தின் வல்லமை பெறப்பட்டு இந்த மகளை மட்டும்தான் சுகமாக்கிச்சு. காரணம் அவன் விசுவாசம். நான் தொட்டா சுகமாவேன். ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் இந்த வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். உடனே தான் பயந்து நடுங்கி எல்லார் முன்னுக்கு வந்து, நான் தான் ஆண்டவரை தொட்டேன்னு சொல்லி
தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்கிறார். ஆண்டவர் அவளை பார்த்து அந்த 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் சொல்கிறார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ, உன் வதனெல்லாம் நீங்கி நீ சுகமாயிரு. என்ன அருமையான ஒரு வார்த்தை. உன் விசுவாசம் உனக்கு எப்படி சுகம் வந்துச்சுது? உன் விசுவாசம். இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ளணுமா? ஜெபித்து இன்னும் கிடைக்கலையா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் விசுவாசத்தை பலப்படுத்தி தாங்கப்பா. கேட்குறது ஒன்று, ஆனால் மனசில் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நினச்சிட்டு கேட்டானே கிடைக்காது. நிச்சயம் என் ஆண்டவர் செய்ய வல்லவர். ஆபிரகாமை குறித்து ரோமர் 4 வாசித்து பாருங்க, அருமையாய் சொல்லப்பட்டிருக்கும். சாராளின் கர்ப்பம் செத்து போனது, ஆபிரகாம் சரீரம் செத்து போனது. இதை எதையுமே அவன் நோக்கி பார்க்கல. அதெல்லாம் அவன் பொருட்டாகவே எண்ணவில்லை. வாக்குத்தத்தம் பண்ணினவர் சொன்னார், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன்னு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். அதுவும் உன் கர்ப்ப பிறப்பான மகன் மூலம்தான் சொல்லிட்டாரு. அப்போ அந்த ஆண்டவர் கட்டாயம் கொடுத்து தானே ஆகணும். அதான் அவன் சொல்கிறான், வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நம்பி. சொன்னவர் சும்மா சொல்லிடுவாரா? இன்றைக்கி அநேக அரசியல்வாதிகிட்ட போய் கேட்டு பாருங்கள், அதை செய்து தாரேன், இது செய்து தாரேன் அப்படின்னு எல்லாம் வாக்குறுதி சொல்லுவாங்க. கொஞ்சம் காலம் கழித்து போய் பாருங்கள், நான் எப்போ சொன்னேன் அப்படின்னு சொல்லி விடுவாங்க. ஆனால் ஆபிரகாம் பாருங்கள், வாக்கு பண்ணினவர் அதை நிறைவேற்ற சொன்னது மட்டும் இல்லை, சொன்னதை செய்கிறதுக்கு அவருக்கு வல்லமை உண்டு. இல்லாட்டினா அவர் ஐயோ சொல்லிட்டேனே, இப்போ அப்போ நான் சொல்லும்போது எனக்கு வல்லமை இருந்துச்சுது, ஆனால் இப்போ நீ வந்து கேட்கும்போது என் வல்லமையெல்லாம் இல்லை, ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்கிற ஆண்டவரை. எல்லா காலத்திலும் அவருக்கு வல்லமை உண்டு. வாக்குத்தத்தம் பண்ணினவர் செய்ய வல்லமை உள்ளவர் என்று நம்பி ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசம் எப்படி வரும் தெரியுமா? ஆண்டவரே இதை செய்ய உங்களுக்கு வல்லமை உண்டு, மகிமைப்படுத்தணும், அவரை நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கணும். 25 ஆண்டுகள் காத்திருந்தான். இடையில கூட சாராளி நிமித்தம் அவனுடைய விசுவாசம் தடுமாறிற்று. ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆண்டவர் இடத்திலிருந்து ஏதோ வாக்கு பெற்று இருக்கிறோமோ? கர்த்தர் நம்மோடு திட்டவட்டமாய் சில வார்த்தைகள் மூலம் பேசியிருப்பார், ஆனால் இன்னும் நடைபெறவில்லையா? இந்த ரோமர் 4ஆம் அதிகாரம் பின்பகுதி ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவனிடத்தில் அவன் விசுவாசமாயிருந்தான். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம்ல, பூமியானது ஆதியிலே பூமி முழுவதும் இருள் தான், ஒழுங்கின்மையாக இருந்துச்சு, ஒன்றுமே கிடையாது. அந்த ஒன்றும் இல்லாத பூமியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது. இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை உருவாக்குகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். குழந்தையே பிறக்காதவங்களுக்கு சொல்லியிருக்கலாம், இல்லை கர்ப்பத்தில் ஏதாவது கோளாறுன்னு சொல்லியிருக்கலாம். இது உலக மனுஷர்கள் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை உருவாக்கிற தெய்வன். அவர் உங்களுக்கு புதிய ஒரு யூட்ரஸை உருவாக்க அவரால் முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. செய்ய வேண்டியதில் நம்புங்க, விசுவாசத்தில் உறுதிப்படுங்க, ஸ்தோத்திரிங்க, சொல்லணும், ஆண்டவரை இதை செய்ய உமக்கு வல்லமை உண்டு என்று சொல்லி அவரை மகிமைப்பட சொல்லிகிட்டே இருக்கணும். இந்த காரியத்தை செய்ய உமக்கு வல்லமை உண்டு ஆண்டவரே, உம்மால் முடியும் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுங்க. இதுதான் ஆபிரகாம் செய்தார். இங்கே அந்த ஸ்திரியை பாருங்கள், நான் தொட்டா நான் சுகமாவேன், அதே மாதிரி வந்து தொட்டா. அதான் ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, அதனால் நீ சமாதானத்தோடே போ என்கிறார். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது தான் இந்த கூட்டத்தில் எவரு மரண அவஸ்தையில் இருக்கிறா, அதாவது டெத் பெட்டில் இருக்கிறா. ஆண்டவரை கூட்டிகிட்டு போய் எப்படியாவது தான் மகன் மேலே கையை வச்சுட்டா அவள் சுகமாயிரான்ட்டு அவள் வந்து கூப்பிட வருகிறார்.
இந்த சம்பவம் நடக்கும்போது எவ்வீர் வீட்டிலேருந்து சில பேர் வர்றாங்க. வேண்டாம் வேண்டாம், போதகரை நம்ம வீட்டுக்கு கூப்பிடாதீங்க, எதுக்கு பாவம் வந்துட்டு அவர், உன் மகள் என்ன செஞ்சிட்டா, மரித்து போயிட்டான். அதுக்கு அர்த்தம் என்ன, இனிமேல் செத்த பிறகு அவர் என்ன செய்ய போகிறாரு, இனிமேல் அவளை அடக்கம் பண்ணுறதுக்கு தான் ஏதாவது செய்யணும். அந்த அர்த்தத்தில் அவங்க சொல்கிறாங்க போதகர். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது ஆண்டவருடைய வல்லமையை குறித்து. போதகரின் இனிமேல் என்ன செய்ய வேண்டாம், வருத்தப்படுத்த வேண்டும். இப்படி சொல்கிறது தான் ஆண்டவர் கேட்டுட்டு சொல்கிறாரு, பயப்படாத, இந்த வார்த்தையை கேட்டு நீ என்ன செஞ்சிடாத, பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்துருந்தார்னா, ஒரு வார்த்தையின் மூலம் நம்மோடு பேசியிருந்தார்னா, சூழ்நிலைகள் எப்படி மாறும் தெரியுமா, நேர் எதிரடையாக தான் மாறும். சிச்சுவேஷன் அப்படியே சேஞ்ச் ஆயிரும். நம்ம நினைப்போம் ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு, உடனடி அப்படி நடந்துரும் நினைப்போம். ஆனால் அதற்கு நேர் எதிரான சூழ்நிலைகள் காணப்படும். நீங்கள் சந்திக்கிற மனுஷர்கள் எல்லாரும் அதற்கு பிறகு சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படி இருக்கும் தெரியுமா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்துக்கும் அவர்கள் சொல்லுவதற்கும் கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக தான் இருக்கும். இதெல்லாம் ஏன் வருது தெரியுமா, பிசாசு உங்களை நம்பிக்கை இழக்க செய்யும்படியாய் இப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்குவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், விசுவாசத்தில் நம்ம உறுதியாக இருந்துட்டா இல்லை வெற்றி கண்டு விடுவார்கள் என்பது அவனுக்கு நல்லாவே தெரியும். சூழ்நிலைகள் நேர் எதிர்மறையாக இருக்கும். ஆண்டவரும் சீஷரும் படவுல போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய காற்று புயல், ஆண்டவர் நல்லா நித்திரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இயேசு அந்த படகுல தான் இருக்கிறாரு. சீஷர்கள் பயம், அந்த காற்று கடலை பார்த்து பயம். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? எப்படி மார்த்தால சொன்னது பாரு, மரியாள் எனக்கு உதவி செய்யாமல் இருக்குது, உங்களுக்கு கவலை இல்லையா? அது மாதிரி சீஷர்கள் சொல்ல, நான் மடிஞ்சு போயிட்டுருக்கோம், போட்டு கவலை போகுது. எல்லாரும் மீனவர்கள் தான், அதில் நிறைய பேர் மீனவர்கள், கடலிலே பழகினவங்க தான். ஆண்டவர் என்ன சொல்கிறார், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீங்க, ஏன் உங்கள் விசுவாசம் இல்லாமல் போச்சுது? என்ன சொல்கிறாரு, காற்றையும் கடலையும் கடிந்து கொள்கிறார், அமைதலாயிரு, இறையாதே. அவர் போன படகுலேயே அந்த கடலிலே ஒரு கொந்தளிப்பு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இருக்கிறார், நம்ம கூட தான் இருக்கிறார். பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஆனால் சூழ்நிலையில் பார்த்தோட உண்மையாகவே இயேசு என் கூட தான் இருக்கிறார். நானா இயேசு தான் இந்த வார்த்தையை சொன்னாரா, இல்லை நானாக தான் இதை நினச்சிக்கிட்டேனா? இப்படி பலதரப்பட்ட சந்தேகத்துக்குள்ளே நம்ம ஆளாகி விடுகிறோம் அல்லவா? அந்த மாதிரி தான் யவீரு, ஒருவேளை அவன் அப்படி நினைத்திருக்க கூடும். அதான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாத. அவங்க சொல்கிறாங்க பாருங்க, ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்? அவங்களுக்கு தெரியாது மரித்தவர்களின் உயிரோட இழப்பை என் ஆண்டவரால் முடியும் என்பதை அவங்க அறியலை. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, போதகரை வருத்தப்படுத்தாதீங்கன்னு. ஆனால் ஆண்டவர், பயப்படாத, ஒன்லி பிலீவ், எனக்கு இது செய்ய என்னால் எனக்கு வல்லமை உண்டு என்பதை நீ நம்பு. அதை ஒரு காரியத்தை, இன்னைக்கு அது ஒன்று தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை தான் செய்ய சொல்கிறாரு, என்னை நம்புமா. என் பிள்ளைய மாறிட்டல, நீ என்ன நம்பு. எல்லா காரியத்திலும் நீ என்னை மட்டும் நம்பு. இன்னைக்கு மனுஷரை நம்பிடுறோம், பணத்தை நம்பிடுறோம், அரசியல்வாதிகளை நம்பிடுறோம், அதெல்லாம் நம்மளால் நம்ப முடியுது. ஆனால் ஆண்டவரை நம்ப முடியாமல் போயிருதில்லை, எவ்வளோ பரிதாபம். அதிகமாக வேதத்தை வாசிப்போம், அதிகமாக இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்ப்போம். தியானிக்க தியானிக்க நம்முடைய விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். இந்த பகுதியில் நீங்கள் அடிக்கடி வாசித்து பாருங்கள், கர்த்தர் நம்மோடு பேசுவார். முடியாத சூழ்நிலைகளில் கர்த்தர் எப்படி முடிய பண்ணினார் என்று சொல்லி. உடனே என்ன செய்கிறாரு, போகிறார். எல்லாரையும் கூட்டிகிட்டு போகலை, ஏன்னா நிறைய பேர் அதில் உள்ளே அவிசுவாசம் உள்ளவங்க இருப்பாங்க. அதனால தான் பேதுரு, யோவான், யாக்கோபை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாரு. எல்லாரும் அழுது புலம்பி கொண்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட பார்த்து என்ன சொல்கிறார்,
இறந்து போயிருக்காங்கன்னு மற்றவங்க சொல்கிறாங்க. ஆண்டவர் தூங்கிட்டு இருக்கிறார், நித்திரையாக இருக்கிறார். உடனே எல்லாரும் அவரை பார்த்து பரியாசம் பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க, நகைக்கிறாங்க. ஆண்டவர் எல்லாரையும் அங்கே அழுதுட்டு இருக்கிற அத்தனை பேரையும் வெளியே போக சொல்கிறார். இதன் அர்த்தம் என்ன? தேவனுடைய வார்த்தையை நம்பக்கூடாமல் இருக்கிற காரியத்தை எல்லாவற்றையும் நம்மை விட்டு வெளியே விரட்ட வேண்டும். விசுவாசத்தில் நல்லா இருக்கும்போது யாராவது சொன்ன வார்த்தைகள் இந்த விசுவாசத்தில் தடுமாற்றத்தை கொண்டு வரணும். அதை மனதில் போட்டுக்கவே கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை நான் எதிர்க்கிறேன் என்று சொல்லி அதை புறம்பே தள்ளிவிட வேண்டும், புறம்பே தள்ளிவிட வேண்டும். அந்த நேரங்களில் அதிகமாக விசுவாச வார்த்தைகளை பேசணும், விசுவாச செய்திகளை கேட்கணும், நல்ல விசுவாசிக்கிறதோடு கூடி ஜெபிக்கணும். 3 பேரை மட்டும்தான் கூட்டிகிட்டு கொண்டு போகிறாரு. கூட அவங்க தாய் தகப்பன் மட்டும்தான். ஆண்டவர் அவளை பார்த்து தனித்தாகவுமே சிறு பெண்ணை எழுந்து, ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை. அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா போதும், எல்லாமே நடந்துவிடும், எல்லாமே நடந்துவிடும். உடனடியாக அந்த பெண் எழும்பிருக்கிறார். அவளுக்கும் 12 வயது தான். எவ்வளவு பெரிய அற்புதம்! இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுகள், ஒருவேளை அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல 12 ஆண்டுகள், எத்தனையோ ஆண்டுகள் இந்த வேதனை நான் அனுபவித்து கொண்டே இருக்கிறேனே என்று சொல்லி வேதனையோடு நிற்கிறீர்களோ, எவ்வீர்வை போல என் பிள்ளையின் நோய், அது படுகிற பாடு என்னால் சகிக்கவே முடியவில்லை என்று சொல்லி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் சூழ நிற்கிற மக்கள் அநேகர் வந்து ஆஸ்பத்திரியில் சோம்லாங்கில் வந்து பார்க்க வருவாங்க. இருக்கிற நோயாளி இன்னும் நோயாளியாக்கிட்டு போயிடுவாங்க. எனக்கு ஒரு அருமையான சகோதரி தெரியும். அவங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் ரொம்ப உண்டு. நான் ஒவ்வொரு முறையும் அவங்க என்ன பேசும்போது அநேக தைரியமான வார்த்தைகளை பேசுவேன். அவங்க நிறைய வச்சுருவாங்க. அக்கா, அந்த இவங்க அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அக்கா, அவங்களுக்கு வந்து சுகர் இப்படி இருந்துச்சு தான், அதுக்கு பிறகு இந்த மாதிரி பார்த்தாங்களாம், அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாக்கா. நான் சொல்லுவேன், ஏன் அவங்ககிட்டலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? ஏன்னா அவங்களுக்கு எப்படின்னா, அவங்களுக்கு இருக்கும்போது என்ன பண்ணிச்சோ அடுத்த நாளே என்கிட்ட சொல்லுவாங்க, அதே மாதிரிதாக்கா எனக்கு இப்போ இருக்குது அப்படிம்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணிச்சோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அடிக்கடி நான் சொல்லுவேன், அப்படிப்பட்டவங்கள்ட்ட கேட்காதீங்க, இவங்களே வழியாக கேட்பாங்க. உங்களுக்கு சுகர் இருக்குமோ, நீங்கள் என்ன பண்ணீங்க? அது மாதிரி அவங்களுக்கு அந்த ஹார்ட்லேயும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, ஸ்டென்ட் வச்சுருந்தாங்க. அதுவும் அவங்களாவே தான் வருவித்து கொண்டது மாதிரி லேசாக நஞ்சு வலி வந்தாலும் இப்படிப்பட்டவங்ககிட்டே கேட்டு 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 கடைசியில் அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஆயிட்டு. ஆனால் இன்றைக்கி அவங்க மரித்து விட்டார்கள். அருமையான ஒரு சகோதரி. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை அப்படி தான். நோய்வாய் படுக்கையில் போய் உட்காந்துட்டு பேஷண்ட்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. என் சொந்தக்காரருக்கு இப்படியே தான் இருந்துச்சு, இதே ஆஸ்பத்திரியில் தான் பார்த்தோம், இதே டாக்டர் தான் பார்த்தோம், இவ்வளவு பணம் செலவழித்தோம், ஆனாலும் மரித்து போனார். கேட்டுக்கொண்டிருக்கிற நோயாளிக்கு இருந்த நம்பிக்கையும் போயிடும். எத்தனை முறை அப்படி சொல்கிறோம்? எத்தனை பேருடைய விசுவாசத்தை நம்ம குலைத்து போட்டு கொண்டு இருக்கிறோம். நம்ம என்ன சொல்லணும்? இதெல்லாம் ஒன்றா, இதை காட்டிலும் மேலானவங்க எத்தனையோ பேர் சுகம் பெற்றிருக்காங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்குன்னு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தைரியப்படுத்துகிறோமாகணும். மற்றவருடைய விசுவாசத்தை குலைத்து போடுகிறோம் நம்ம காணப்படவே கூடாது. தைரியப்படுத்தணும், கர்த்தருக்குள்ள அவங்கள பலப்படுத்தணும். ஆண்டவர் அந்த பலப்படுத்துகிற வார்த்தை தான் சொன்ன, பயப்படாத. இன்னைக்கு அநேக காரியங்களை உங்களை பயப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ, மகளுக்கு திருமணமே ஆகலையே, வயது சென்று கொண்டே இருக்கிறதே, நான் என்ன செய்வேன்? கையில் பணமே இல்லையே, என் பிள்ளைக்கு எப்படி நான் நகை போடுவேன்? யார் வந்தாலும் இத்தனை நகை கேட்குறாங்களே, என்ன பண்ணுவேன்? வேலையே இல்லையே, இத்தனை படித்து எனக்கு வேலை இல்லையே, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ? இப்படி அநேக காரியங்களில் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லையே,
நான் எப்படி நான் ஃபீஸ் கட்டுவேன்? வீடு கட்ட தொடங்கிட்டேன், நான் கட்டி முடிக்க முடியலையே. இல்லை, இதற்காக வாங்கின லோனை நான் எப்படி அடைப்பேன்? இப்படி அநேக பயத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை பார்த்தான் சொல்கிறார், பயப்படாது, விசுவாசம் உள்ளவர்களாயிரு. Do not be afraid, only believe. நம்ப மட்டும் செய். என்னால் செய்ய முடியும் என்று நீ நம்ப மட்டும் செய்ய. இன்னைக்கு நீ அற்புதங்களை பார்ப்பா. கண்களை மூடுவோமா? பரிசுத்த தகப்பனே, மனுஷராலே கூடாதவைகள் தேவனாலே கூடும். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று எங்களை பார்த்து கேட்கிற ஆண்டவர், இந்த நாளிலும் ஆண்டவரே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எந்த காரியத்தை குறித்து நீ பயப்படாத. எந்தெந்த காரியத்தை குறித்து பயத்தோடு கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாத, நீ என்னை மட்டும் நம்பு, எனக்கு இதை செய்ய வல்லமை உண்டு என்று என்னை நம்பு, நீ பெரிய அற்புதங்களை காண்பாய். தகப்பனே, யாரெல்லாம் எந்த பயத்தோடு ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க ஆண்டவரே. 12 ஆண்டுகளாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி தன் இருதயத்தில் சிந்தித்தது மட்டுமல்ல, அதே காரியத்தை செயல் வடிவத்தில் கொண்டு வந்தபடியினாலே முழு சுகத்தை பெற்றுக்கொண்டாலே அவளை பார்த்து சொன்னீங்களே ஆண்டவரே, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தை அடைப்போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்ன தகப்பன், இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் வேதனை எல்லாம் நீங்கி போகிறது, நீ சுகமாய் வாழ்ந்துரு என்று சொல்லி விசுவே உங்கள் நாமத்தினாலே அவளை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரும் இன்றைக்கு விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடைபெறட்டும் ஆண்டவரே. தியானிக்கட்டும், உங்கள் வசனத்தை தியானிக்க வாக்குத்தத்தம் செய்தவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி உங்களை மகிமைப்படுத்தி நன்றி செலுத்த இதுவரைக்கும் கூடாத காரியத்தை நடைபெறப் போகிறதை ஒவ்வொரு கண்களும் காணப்போகிறபடினாலே ஸ்தோத்திரம். எத்தனை ஆண்டுகள் மதுவுக்கு அடிமையாய் கிடக்கிறார் என் கணவர், இவர் மாறுவாரா, என் மகன் மாறுவானா? இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போறீங்க ஆண்டவரே. நடக்க முடியாதவர்கள் இன்றைக்கு நடக்க போகிறாங்களே ஆண்டவரே. கர்த்தர் விசுவாசித்தவளை பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்ட நிறைவேறும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அப்படியே உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுள் என்று சொன்னவர் கர்த்தர் பிள்ளைகளுடைய விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்தி அப்பா அற்புதங்களை காண செய்ய வைக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறேன். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.